இன்றைக்கி பிரசாதத்துக்கு வந்து வெல்லம் போட்ட எள்ளோதரை, அப்புறம் உளுந்தோரை காரத்துக்கு, தயிர் சாதம், அப்புறம் வந்து இதுவும் பூசணிக்காவும் காராமணியும் போட்ட எரிசேரி, தொட்டுக்கிறதுக்கு வடை. ஆமாம், சூப்பர். உதிரியாக சாதம் வடித்து வச்சுருக்கேன் பாருங்க இங்கே. ஆமாம். அப்புறம் வந்து உதிரியாக நம்ம எப்படி நம்ம நார்மலாக இந்த கலந்த சாதத்துக்கு வடிச்சு போகலாம் அதுமாரி வடித்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து எள்ளு வந்து நல்லா ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து ஒரு கப்பு, இந்த கப்பில் ஒரு கப்பு வந்து எள்ளு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து வெல்லம் வந்து அதில் 1.5 கப் எடுத்துட்டுருக்கேன் வெல்லம், அரை முடி தேங்காய், ஓகே, அப்புறம் வந்து 2 ஏலக்காய், இது முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம், அப்புறம் நெய், தாராளமாக நெய் எடுத்துக்கணும். இது எள்ளு வந்து நல்லா களைஞ்சி உணர்த்திட்டு நல்லா காய வச்சுட்டு இப்போ நல்லா வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா பொடி பண்ணிப்பேன். வெல்லம் போட்டால் எள்ளோதரை இல்லை? ஆமாம். இங்கே வந்து காராமணியும் இந்த இது பூசணிக்காயும் வேக போட்டிருக்கேன். அது வெந்துட்டு இருக்கட்டும் ஒரு சைடில். எள்ளோதரை ஏற்கனவே போட்டுருக்கோம்ல, அது வந்து காரம் அதனால தான் சரி இந்த வாட்டி உளுந்தோதரை எடுத்து பண்ணேன். ஓகே. வறுத்தல் இது ஒரு சுற்றிட்டு அப்புறம் இந்த வெல்லம் ஏலக்காய் போட்டு சுற்றின்றேன். ஓகே. வெள்ளத்தை மட்டும் நல்லா பொடிசாக பண்ணிட்டா தான் மிக்சியில் அடையும். அப்படியா? ஆமாம், அந்த தான். நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுன்ட்டு இந்த முந்திரி பருப்பு, இந்த ஏலக்காய் இருக்கு இல்லையா, அது அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் இருக்கு, அரை முடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அதையும் நல்லா வறுத்து அதில் கொட்டிடுவேன். இந்த முந்திரி பருப்பு, தேங்காய் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வறுத்தோடனே தூக்கி போட்டு கலக்க வேண்டியதான். இப்படி நல்லா அப்படி பொங்கி வறுத்து வச்சுருந்தேன்னா கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த இதில் போட்டுருங்க. உளுந்தோதரைக்கு அதுமாரி சாதம் உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறோமோ அதுக்கு 3/4 கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கணும். ஒரு கப்பு எடுத்துட்டுருக்கேன் என்னென்னா, ஸோ அதனால் 3/4 கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். அந்த கருப்பு உளுந்து நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் தேங்காயை வறுத்துன்ட்டு தேங்காய் உளுத்து பருப்பு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு பாலை விட்டு நல்லா வதக்கிட்டு கலக்கணும். இப்போ நல்லா வறுத்துக்கிறேன் இந்த இது. இந்த உளுத்து பருப்பு இது பாருங்கள் நல்லா வறுத்துன்ட்டேன். அதேமாரி இந்த தேங்காயோ இல்லை கொப்பரை எதுனாலும் பரவாயில்ல, அதையும் வறுத்துக்கணும். கெட்டி பெருங்காயம் இருந்தால் கெட்டி பெருங்காயத்தை அப்போ போட்டு வறுத்து பொடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கெட்டி பெருங்காயனால இப்போ நான் அது வறுக்கலை. அப்புறம் சூட்டோடு போட்டுட்டு இது பண்ணிவிடுவேன், நான் அரைச்சிடுவேன். 1 கப் ரைஸ்க்கு 3/4 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து ஒரு பாதிக்கும் கொஞ்சம் கம்மி மூடி, 1/4 மூடி வந்து தேங்காய், உப்பு, பெருங்காயம், இது நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறோமோ அதுக்கு வந்து பாதி அளவுக்கு வந்து பால் எடுத்துக்கணும். இங்கே இருக்காங்க பால், பாதியில் 3/4 கிலோ பால் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. அது பாலை வந்து காயட்டும். இந்த டயத்தில் இந்த அரைச்சுன்னு இருக்கேன் இல்லையா, இந்த அரைச்ச பொடியும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுவேன். வதக்கிட்டு கலக்கணும். பால் இருக்கு இல்லையா, இப்போ இந்த பொடி பண்ணிட்டோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு, தேங்காய், பெருங்காயம், உப்பு, அதையும் இது போட்டு இது பண்ணிடுவேன். இந்த பாலில் இதை போட்டோம் இல்லையா, போட்டோன்னே இப்படி கெட்டி ஆகிடும். அது நல்லா உதிரியாக வர வரைக்கும் கொஞ்சம் கிண்டணும். அது இது பண்ணணும், அப்போ தான் இந்த இது நல்லா இருக்கும். இது இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு 2 மினிட்ஸில் ஆகிடும், ரொம்ப வேண்டாம். இந்த சைடு வந்து கொஞ்சம் நெய்யில் ஆக்சுவலாக முந்திரி பருப்பு தான் போடணும். அதுக்கு வேறு முந்திரி பருப்பு போட்டதுனால வேண்டான்ட்டு வேர்க்கடலை வச்சுருக்கேன். வேர்க்கடலையும் இந்த இதையும் லேசாக வறுத்துக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி நம்மாழ்வார் பற்றி சொல்கிறீங்களா? நம்மாழ்வார் பற்றியா? ராமானுஜர் அப்படின்னு நம்மாழ்வார்லாம் கேட்குறதுல எவ்வளோ வாட்டி கேட்டாலும் நல்லாயிருக்கும். ஆமாம், சொல்லுங்கள் அவரை பற்றி. ராமானுஜர் பிறக்கிறதுக்கு முன்னாலே நிறைய வருஷத்துக்கு முன்னால் பிறந்து அவதரித்து மறைஞ்சவர் வந்து நம்மாழ்வார். ஆனால் நம்மாழ்வாருக்கும் ராமானுஜருக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. நம்மாழ்வார் கதையை படித்தா தெரியும். இந்த நம்மாழ்வார் வந்து பிறந்ததுக்கப்புறம் 16 வருஷம் ஒரு புளிய மரத்தில் இருக்கிற பொந்தில் தான் இருந்தார். இடத்த விட்டே அசையலை, ஒரு சலனம் இல்லாமல். இந்த சலனம் அப்படின்னா எப்படின்னா, பிறக்கும்போதே வந்து காற்று வந்து அமுக்கி குழந்தைகளை வந்து அழக வைக்கும். அதான் பிறந்த குழந்தை வந்து அழறது. ஆனால் அவர் வந்து அந்த காற்றே ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அழலை, பேசலை, அசையலை. அதுதான் சடக்கோப்பன். சடை அப்படின்னா காற்று, வாயு.
இந்த சடகோபன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆடாமல் அசையாமல் இருந்தாச்சு. 16 வருஷம் புளிய மரத்து பொந்துலே. அப்போ மதுரகவின்னு ஒரு ஆழ்வார் இருக்கார். அவர் வந்து நார்த்தில் அயோத்தியில் இருக்கும்போது அங்கே ஒரு ஒளியை பார்த்து சவுத் சைடில் அப்படியே அங்கேருந்து அயோத்தியிலேருந்து நேராக இங்கே வந்து இந்த ஊர் மக்கள்கிட்டலாம் கேட்டு புளிய மரத்தில் அவர் பொந்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம், அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, அவர் வந்து 16 வயசு பிறந்ததுலேருந்தே அங்கே தான் இருக்கார், யாருக்கிட்டையும் பேச மாட்டார், தியானம் பண்ணிகிட்டே இருப்பார், 16 வயசு அப்படின்னு சொல்லுவாங்க ஊர் மக்கள்லாம். இவர் போய் பக்கத்தில் போயிட்டு மதுரகவி வந்து அவர் போகும்போது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேராக அந்த புளிய மரத்து அடியில் ஒரு சின்னதாக ஒரு கல் வைப்பார், அந்த இவருக்கு தெரிகிற மாதிரி, நம்மாழ்வாருக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு சத்தமாக அவர்கிட்ட கேட்பார், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்பார். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்க வேண்டியது. இதையும் போட்டுருக்கா? ஆமாம். இன்னும் சொன்னீங்களே, சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். அது மதுரகவி வந்து நம்மாழ்வார்கிட்ட கேட்பார், செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எங்கே கிடக்கும் அப்படிம்பார். அதாவது அணுவுக்கும் சிறிய அளவு வந்து இந்த உயிர், அந்த உயிர் வந்து வெறும் காற்று அடைச்ச மாதிரி இருக்கிற உடல்ல அது பிறக்கும்போது எங்கே இருக்கும்? அதாவது சிறியது அப்படின்னு அவர் சொன்னது வந்து ஆத்மா. அந்த ஆத்மா வந்து உடல்ல எங்கே கிடக்கும், எதை தின்னு இருக்கும் அப்படின்னு கேட்பார். அதாவது இன்னைக்கு வரைக்கும் சில கேள்விகள்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஷின்ஸ். அதாவது கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டை வந்த கோழி வந்த மாதிரி, நான் யார், கடவுள் இருக்காரா இல்லையா, இந்த மாதிரி கொஷின்ஸ் மாதிரி இந்த கொஷின்ஸும் ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஷின்ஸ், யாராலும் வந்து உடனே பதில் சொல்ல முடியாது. அதாவது இந்த ஆத்மா வந்து உயிர்னு ஒரு சின்ன ஒரு பொருள் வந்து இந்த உடலில் எங்கே இருக்கும், எதை சாப்பிட்டுன்னு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ அதை சாப்பிட்டு இருக்க மாதிரி இருந்ததுன்னா அது வளரும் இல்லையா, அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். இது பின்னால் நிறைய அர்த்தம் இருக்கு. அவர் வந்து நம்மாழ்வார் அப்போ தான் பேசுகிறாருன்னு வச்சுக்கேன். அப்போ தான் பேசுகிறாருன்னு ஒருத்தன்ட்ட, அத்தை தின்று அங்கே கிடக்கும், அவ்வளோதான் பதில் சொன்னார். அதாவது இப்போ சரீரத்தில் வந்து இன்ப துன்பம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை சார்ந்து தான் இந்த ஆன்மா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த சரீரத்தை வந்து நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணால் தான் ஆன்மாவை வந்து நம்ம அடைய முடியும், உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் அது. அத்தை தின்றும் அங்கே கிடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அன்னையிலேருந்து, அந்த நிமிஷத்துலேருந்து மதுரகவி ஆழ்வார் வந்து, நீங்கள் தான் குரு, என்னை வந்து குருவாக ஏற்றுங்கன்னு சொல்லி 65 வயசு மதுரகவி 16 வயசு பையன்கிட்ட வேண்டி கேட்டு அவரோட சீடனாகி, மதுரகவி ஆழ்வார் வந்து பெருமாளை பற்றி பாடினதே கிடையாது. அவர் பாடினது எல்லாமே குருவை பற்றி தான், அதாவது நம்மாழ்வாரை பற்றி. நம்மாழ்வாரை பற்றி பாடினது தான். அந்த நம்மாழ்வார் பற்றி பாட்டு எழுதுனாலேயே மதுரகவியும் ஒரு ஆழ்வாராக சேர்ந்தார். பெருமாளை பற்றி பாடல, அவரோட குருவை பற்றி பாடினார். அதனால 12 ஆழ்வாரில் மதுரகவியும் ஒரு ஆழ்வார். அதனால தான் மாதா பிதா குரு தெய்வங்கிறதால குருவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. ஆமாம். இந்த மாதிரி மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரோட சீடனாக சேர்ந்து அவரை பற்றியே எழுதி அவரு கூடவே இருந்தனால தான் நமக்கு வந்து வேதங்கள் 4 வேதங்களும் தமிழில் கிடைச்சது. இல்லைன்னா நமக்கு வந்து வேதம் அப்படிங்கிறது வந்து 4 இருக்கு இல்லையா, ரிக், யஜூர், சாம, அதர்வணம். இந்த 4 வேதமுமே சமஸ்கிருதத்தில் இருக்குது. சமஸ்கிருதம் படிக்காதவர்களுக்கு நம்மள மாதிரி ஆளுகளுக்கு தெரியாது, அதோட பொருள் தெரியாது. இதை வந்து மதுரகவியோடைய ஒரு விடாமுயற்சியால் நம்மாழ்வார்ட்ட இருந்து இந்த 4 வேதத்தையும் தமிழில் வாங்கினார் மதுரகவி. அது வந்து ரிக்வேதம் வந்து திருவிருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, யஜூர் வந்து திருவாசிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாமவேதத்தை வந்து திருவாய்மொழி, அதே மாதிரி அதர்வண வேதம் வந்து திருவந்தாதி. இது 4 வேதத்தையும் தமிழில் வாங்கினார். ஆமாம், அது வந்து தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு வந்து மாறன்னு பேர், இன்னொரு பேர். ஏன்னா மாறி பிறந்தது, இந்த குழந்தை வந்து மாறி பிறந்தது, அதனால மாறன்னு சொல்லுவாங்க. அது குரு பக்திக்கு வந்து இந்த மதுரகவி வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. எப்படின்னா எவ்வளோ நம்ம சாதம் வச்சுக்கிறோமோ அதுக்கு அரையிலேருந்து 3/4 உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் இல்லை இது கொப்பரை நல்லா வறுத்துன்ட்டு உப்பு பெருங்காயம் போட்டு நல்லா
வறுத்துடணும். வறுத்துட்டு அது மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு நல்லா ஒரு கிளாஸ் பாலில் நல்லா வச்சு விட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்படியே அப்புறம் வந்து நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து கொட்டணும். இது வந்து எப்படின்னா இந்த சாதம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது உளுந்தோதரை. ப்ளஸ் ஜென்ரலாக இது எப்படின்னா உளுந்து இருக்கிறதுனால கருப்பு உளுந்து போடுறதுனால இடுப்புக்கு பலம். நம்ம குழந்தைகளுக்குலாம் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி சாதம்லாம் கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லது. அதாவது இன்றைக்கி பண்ணி காமிச்சது அப்படி பிரசாதமாக ஆச்சு அப்படின்னு. உளுந்தோரை ஏற்கனவே நம்ம தனியாக பண்ணியிருக்கோம்ல. ஆமாம், அதை கூட நீங்களும் கொடுக்கலாம், பார்க்கலாம். பண்ணி பிடிச்சிங்க நல்லா வெந்துடுத்து. மிளகு பொடி ஆற்றுல இருக்கிறனால மிளகு பொடியே போட்டுறேன். வெறும் பச்சை மிளகு தான், இது ஒன்றும் வறுக்கலாம் வேண்டாம். அப்புறம் வந்து எவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பு. இந்த மிளகு வாசனை கொஞ்சம் பச்சை மிளகு இல்லையா, இந்த வாசனை போனோடனே கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி விட்ருவேன். அப்புறம் இங்கே வந்து தேங்காயை கொஞ்சம் வதக்கிக்கிறாம போட வேண்டியதான். தனியாக போட்டிருக்கோம் ஒன்று, அந்த சேனைக்கிழங்கு வாழைக்காயும் சேர்த்து எரிசரி. அதனால் ரொம்ப டீட்டெயிலாக காமிக்கல. இது காராமணி பூசணிக்காய் எரிசரி. ஆமாம், அந்த மிளகு வாசனை போயிடுத்து. இப்போ வந்து இந்த கொஞ்சோண்டு அரைச்சி விட்டுருக்கு தேங்காய், அதையும் போட்டுட்டு ஆக்சுவலி இந்த சமையல் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துட்டேன், அவ்வளோதான். தேங்காய் ஜாஸ்தி போடணுன்னு இல்லை. இது கொதி வந்தோடனே அதை போட்டுருவேன், ஆயிடுத்து, அவ்வளோதான். இந்த கொஞ்சம் வறுத்தேன் இல்லையா தேங்காயை, போட்டுட்டேன், அவ்வளோதான், ஆயிடுத்து. இப்போ ததியோதனமா? ஆமாம், ரொம்ப ஈஸி இது. சாணம் குழச்சலாக வடிச்சுட்டுருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு வந்து இஞ்சி திருவின்னு இருக்கேன். அப்புறம் வந்து கடுகுத்தை கொஞ்சம் தாளிச்சுட்டுருக்கேன், கொஞ்சம் வெண்ணெய் போட்டுருக்கேன், வெண்ணெய். இப்போ இது வந்து கொஞ்சம் நிறைய இந்த பாலை விட்டு ஃபுல்லாக கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இது போட்டால் போகிறோம். தயிர் வந்து கொஞ்சம் தான் போடணும், ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போகிறோம். ரொம்ப புளிக்காமல் இருக்கும், அப்போ தான் சாப்பிட்ற டயத்துக்கு இதாக இருக்கும். பெருமாள் போனப்போ கூட நிறைய பால் தான் விட்டுக்கணும். இந்த தயிர் வந்து ஒரு கரண்டி விட்டால் போகிறோம். ஆமாம், இந்த அப்புறம் வந்து இந்த மாதுளம்பழம் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு அது மாதுளம்பழத்தை வந்து சூடாக போட்டால் தான் கலர் மாறும். சப்போஸ் கொஞ்சம் சூடு இல்லாமல் போட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்மளை பற்றி நல்லா சொன்னீங்க. அதேமாதிரி திருப்பதி பற்றி, திருப்பதியில் நிறைய இது தெரியாத இருந்தால் சொல்லுங்களேன், ஆச்சரியமான விஷயம் தான் இருந்தால் ஒன்று. திருப்பதி கோவில் பற்றி இல்லை, திருப்பதி கோவில் வந்து திருப்பதி திருமலையும் பெருமாளுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சரியமான விஷயங்கள், ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது திருப்பதி பெருமாளுக்கு வந்து பூ, பழம், பால், தயிர் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் வந்து வர்ற கிராமமே வந்து பேர் தெரியாது, எங்கேருந்து வரும்னு தெரியாது, வெளியவே சொல்லவே இல்லை இன்னும். அப்படியா? ஆமாம், நிஜமாவா? ஆமாம், ஆனால் திருமலையிலே தான் இருக்குது. திருமலையில் அங்கே கோவிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர். அந்த எங்கே எந்த கிராமத்துலேருந்து வருதுன்னு தெரியாது, யாரும் வெளியே சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி பொதுமக்கள் வந்து அங்கே வந்து போகிறதுக்கு அனுமதி கிடையாது. ஆமாம், அதே மாதிரி இந்த மொட்டைங்கிற திருமலையில் மொட்டை போடுறோமே, பெருமாள் வந்து ஒரு சின்ன கதை இருக்கும். பெருமாள் வந்து கீழே பூலோகத்துக்கு வந்த சமயத்தில் அவருக்கு வந்து ரொம்ப நீளமாக முடி இருந்ததான். இப்போ முடி வந்து கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சுதான் பெருமாளுக்கு. அப்போ பெருமாள் வந்து முடி கொட்டுறது அப்படின்னு நினச்சாராம். அப்போ வந்து ஒரு காந்தர்வ இளவரசி வந்து அவளோட முடியை கொடுத்தாலாம். முடியை கொடுத்து இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாலாம். ரொம்ப ஆசையாக வாங்கிட்டாராம் பெருமாள். அதுலேருந்து வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பக்தர்கள்லாம் வந்து முடி வந்து காணிக்கையாக நம்ம வந்து செலுத்துகிறோமா பெருமாளுக்கு அப்படின்னு அந்த கதை சொல்லுவாங்க. ஆமாம், அதே மாதிரி திருமலை வந்து 3000 அடி உயரத்தில் இருக்கிற மலையில் பெருமாளோட அந்த விக்கிரகம் வந்து 110 டிகிரி உஷ்ணத்தில் இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி அதுக்கு பின்னால், அந்த விக்கிரகத்துக்கு பின்னால், சிலைக்கு பின்னால் தண்ணி வந்துட்டே இருக்குமா. முன்னால் பார்த்தா உஷ்ணம் இருக்கும் 110 டிகிரியில். அந்த மாலை நகை நட்டுலாம் கழட்டும் போது அதுவே வந்து கையில் பொறுக்க முடியாத சூடு இருக்குமா. ஆனால் சிலைக்கு பின்னால் வந்து தண்ணி வந்துட்டே இருக்குமா. அந்த தண்ணியை வந்து வடிக்கிறதுக்குனே ஒரு ஆள் இருக்காலாம் பெர்மனண்ட்டாக. எப்படி அது என்னன்னே தெரியாது. அது வந்து இப்போ அது ஒரு ஆச்சரியம், அந்த திருமலையில் இருக்கிற ஒரு ஆச்சரியம். பெருமாளே வந்து நிஜமாகவே ஒரு இதுதான் இல்லை. பெருமாளுக்கு போடுற ஒரு ரத்தின கல் ஒன்று இருக்குது, ஒத்தக்கண் நீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒத்தக்கல் நீலம் ரத்தினக்கல் வந்து வேற எங்கேயுமே கிடையாதான். அது ஒரே ஒரு கல் மட்டும் விலை வந்து 100 கோடி. ஆமாம், அதே மாதிரி மரகத கல்லும் இருக்குது. அந்த மரகதக்கல், ஒரு மரகதக்கல் வந்து 1/2 கிலோ. ஒரே ஒரு மரகதக்கல் 1/2 கிலோ. எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க பெருமாளுக்கு. அதே மாதிரி பெருமாளுக்கு வந்து
மெயினாக இருக்கிற பெருமாளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் அபிஷேகம். போக சீனிவாச மூர்த்தின்னு இருக்கும், அந்த பெருமாளுக்கு வந்து டெய்லி நடக்கும். மெயினாக இருக்கிற பெருமாளுக்கு வந்து ஃப்ரைடே மட்டும்தான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்கு முன்னால், ஃப்ரைடேக்கு முன்னால் வியாழக்கிழமை நகை நட்டு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணி திருமண் காப்பு இருக்கு இல்லையா, அந்த கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கிற திருமண் காப்பை எடுத்து சின்னதாக திருமண் காப்பு வைப்பான். சின்ன நேத்திர சேவைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நேத்திர சேவைன்னு சொல்லுவான். யாரோ வந்து நம்ம இதில் கூட கமெண்ட்ஸில் யாரோ கேட்டிருந்தான், நேத்திர சேவை இருக்கே, அது நேத்திர தரிசனம் இருக்கே என்னன்னு கேட்டிருந்தான். அது வியாழக்கிழமை இந்த அபிஷேகத்துக்கு முன்னால் நடக்கிற அந்த நேத்திர சேவை. ஆடி அது பேர் என்ன, ஆடை அணிகலம்னா ஒன்றும் இருக்காது, நகை நட்டெல்லாம் எடுத்துருவா. எடுத்துட்டு பெரிய நாமத்தையும் எடுத்துட்டு சின்ன ஒரே ஒரு சீச்சரணம், அது வந்து கண்ணு திறந்து பார்ப்பார் அப்படின்னு நம்பிக்கை. அதான் நேத்திர தர்சனம் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி திருமலையும் பெருமாளும் ரொம்ப ஆச்சரியம். என்னது இல்லை இது நேத்திர சேவை பார்க்கணும் ஒரு வாட்டி நம்மளும் போயிட்டு. இங்கே இஸ்கானில் போய் காற்றுல 7 மணிக்கு முன்னாடி போனால் இஸ்கானில் பார்ப்போம் இல்லை. ஆமாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் வந்து நான் வந்து இப்போ தேடி கண்டுபிடிச்சி என்ன இதெல்லாம் அர்த்தம்னு பார்த்தேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியாது. வந்து இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கிற பெரியவா வந்து கமெண்ட்ல போடட்டும். அதாவது வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த வேங்கடம் அப்படிங்கிறது சொன்னேன் நான், பாவங்களை போக்குவர் அப்படின்ட்டோம். அது ஈஸ்வரான்னு சேர்ந்துருக்கு இல்லையா, வெங்கடேஸ்வரா. ஆக்சுவலாக பார்த்தா வெங்கட நாராயணா அப்படிங்கிறது கரெக்டான பேராக இருக்கும். நாராயணா நரன் அப்படின்னா மனுஷன், காமன் மேன், நம்மளை மாதிரி மனுஷங்களோட பாவங்களை போக்குற தெய்வம் தான் வெங்கட நாராயணா. இந்த வெங்கட நாராயணாங்கிறது தான் கரெக்டான பெருமாளுக்கு பேராக இருக்கும். ஆனால் வெங்கடேஸ்வரா அப்படின்னு இருக்குல்ல, ஈஸ்வரன் சேர்ந்துருக்குல்ல, இதுக்கு என்ன காரணம்? அதுவும் எனக்கு வந்து ஒரு புரியாத புதிர். பாப்பா சொல்கிறேன். ஜெவர்சியோட தானே? ஆமாம், பொறிச்சு எடுத்துன்றேன். ஆயிட்டா? ஆயிட்டு, ரொம்ப சிம்பிளான தான் இன்னைக்கு. ரொம்ப பெருமாளுக்கு அமிர்தம், அதனால பொருள் விட்டேன் நான். உளுந்தோதரை வந்து உளுந்தோதரை பிடிக்கும். வெள்ளம் போட்ட உளுந்தோதரை வந்து வெள்ளம் போட்ட எல்லோதரை வந்து ரொம்ப பிடிச்ச விசேஷமான ஐட்டம் பெருமாளுக்கு இல்லை. ஆமாம், ரொம்ப சனிக்கிழமை பட்டாசு சனிக்கிழமை பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி உளுந்தோதரை ரெண்டுமே வந்து பெருமாளுக்கு ரொம்ப நல்லது, அது மாதிரி நம்மளுக்கு உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. உடம்புக்கு நல்லது, அதனால தான் பெருமாளுக்கு நல்லது. ஆமாம், பெருமாளுக்கு நம்மளுக்கு. ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்து இந்த பூசணிக்காய் காராமணி போட்டு எரிசேரி, காராமணி பூசணிக்காய் எரிசேரி, ததியோதனம், மாதுளப்பழம் போட்டு, அப்புறம் ஜவ்வரிசி வடம். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே, தேங்க்யூ.